வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராய். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ரிட்டையர் ஆக போகிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஆயத்த பணிகளை அந்த கன்சர்ன்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷன் எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் ரிட்டையர் ஆகிற தேதிக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே அதுக்கான ஆயத்த பணிகளை ஆரம்பிக்கணும். இப்போ என்ன மாதிரியெல்லாம் ஆயத்த பணிகளை பார்க்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? எந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் ரிட்டையர் ஆக போகிறாரோ அவர் மேலே ஏதாவது ஒழுங்கு நடவடிக்கை எதுவும் பெண்டிங் இருக்கா, அது 17A கீழ் எடுக்கப்பட்ட நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, அல்லது 17B கீழ் எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, ஏதாவது பெண்டிங் இருக்கா அப்படிங்கிறத 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம வெரிஃபை பண்ணணும். இப்போ அந்த மாதிரி அவர் மேலே ஏதாவது ஒழுங்கு நடவடிக்கை கோப்பு ஏதாவது பெண்டிங் இருக்குதுன்னு சொன்னால் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக அந்த கோப்பில் ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ணணும். ஒன்று அவர் மேலே போட்ட சார்ஜஸை ட்ராப் பண்ணி ஃபைனல் ஆர்டர் வாங்கணும். இல்லை அவர் மேலே எடுத்த ஒழுங்கு நடவடிக்கையில் சார்ஜஸ் ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட்டை கொடுத்து அவர் சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே அதுக்கான ஆர்டரை இஷ்யூ பண்ணணும். ஒருவேளை அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அந்த ஒழுங்கு நடவடிக்கை தொடருது அப்படின்னு சொன்னால் அதை விட பெரிய சிக்கல் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அதனால் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறார் அப்படின்னு சொன்னால் 6 மாதத்துக்கு முன்னாடியே அவர் மேலே ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு புகார் பெட்டிஷன் பெண்டிங் இருந்தால் கூட அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கையை எடுக்கணும். இது ஒன்று. அடுத்தது டிவிஎஸ்சி கேஸ் ஏதாவது பெண்டிங் இருக்கான்னு பார்க்கணும். டிவிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி என்கொயரி, டீட்டெயில்டு என்கொயரின்னு 2 இருக்கும். ப்ரிலிமினரி என்கொயரி அது முதல்நிலை விசாரணை அப்படின்னா ஆதாரம் இல்லாத ஏதாவது பெட்டிஷன் டிவிஎஸ்சி கையில் கிடச்சிருக்கும். அதை வச்சுக்கிட்டு இண்டிவிஜுவலுக்கும் தெரியாது, பெட்டிஷனருக்கும் தெரியாது, டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியாது. டிவிஎஸ்சியே மறைமுகமாக சில விசாரணைகளை நடத்துவாங்க. அதில் ஏதாவது அந்த புகார் பெட்டிஷனில் சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் மீது ஏதாவது ஆதாரம் இருந்தால் மட்டுமே அடுத்த கட்டத்துக்கான டீட்டெயில்டு என்கொயரிக்கு போவாங்க, விரிவான விசாரணையை நடத்துவாங்க. அப்போ எந்த பெட்டிஷனர் பெட்டிஷன் போட்டாரோ அவரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அப்புறம் சம்மந்தப்பட்ட அலுவலர் எந்த பணியாளர் மீது அந்த குற்றச்சாட்டு இருக்கோ அவரை கூப்பிட்டு வச்சு விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது விசாரணை நடத்தணும்னு சொன்னால் விசாரணை நடத்துவாங்க. அது டீட்டெயில்டு என்கொயரியில் தான் வரும். இப்போ இந்த மாதிரி டிவிஎஸ்சியில் ஏதாவது அந்த ஓய்வு வரக்கூடிய பணியாளர் மீது என்கொயரி எதுவும் பெண்டிங் இருக்கா அப்படிங்கிறத அசர்டைன் பண்ணிக்கணும். இது டிபார்ட்மெண்ட்டுக்கு வராத வரைக்கும் நமக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஒருவேளை டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது தகவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை ஃபாலோ பண்ணி அது எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டை ரிட்டையர் பண்ணுறதா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு முடிவு எடுக்கணும். இது 2வது. 3வது, ரிட்டையர் ஆகக்கூடிய அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டு கவர்மெண்ட் டியூஸ் எதுவும் கட்ட வேண்டியது இருக்கா, டியூஸ் எதுவும் பெண்டிங் இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கணும். இதுவும் ஒரு கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடியே அவருடைய எஸ்ஆர் எடுத்து பார்த்து அவர் ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ் வாங்கியிருக்கலாம், வெஹிக்கிள் அட்வான்ஸ் வாங்கியிருக்கலாம், சொசைட்டியில் ஏதாவது லோன் வாங்கியிருப்பார், அது சேலரியிலேருந்து நம்ம மாதம் டிடெக்ட் பண்ணிகிட்டு இருப்போம். ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வாங்கியிருப்பார், ஹேண்ட்லூம் அட்வான்ஸ் வாங்கியிருப்பார், எஜுகேஷன் லோன் ஏதாவது வாங்கியிருப்பார். இந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து அட்வான்ஸோ லோனோ வாங்கியிருந்தாருன்னு சொன்னால் அதெல்லாம் கட்டி முடிச்சிட்டாரா, பிரின்சிபால் கட்டி முடிச்சிருப்பார், இன்ட்ரெஸ்ட்டு கட்டாமல் இருப்பார். இப்போ அதெல்லாம் சம்மந்தப்பட்ட ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்து நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அதே மாதிரி அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கிட்டையும் நம்ம அதை பற்றி சொல்லணும். இந்த மாதிரி இதுக்காக உங்கள்கிட்ட பெண்டிங் இருக்குது, உடனே கட்டுங்க, இல்லைன்னா ரிட்டையர் ஆக போகும்போது உங்களுக்கு சிக்கல் இருக்கும் அப்படின்னு அவரையும் நம்ம தயார்படுத்திடணும். அடுத்ததாக பார்த்தோம்னாக்கும் இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட் அவருடைய எஸ்ஆரில் ஃபேமிலி டீட்டெயிலெலாம் கரெக்டாக கொடுத்துருக்காரா, அப்புறம் நாமினேஷன் கொடுத்துருக்காரா, அதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, என்ட்ரிஸ் எதுவும் விட்டு போயிருக்கா அப்படிங்கிறத அவர் வச்சுக்கிட்டு செக் பண்ணி அதையும் அசர்டைன் பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்தோம்னாக்கும் எஸ்ஆரில் என்ட்ரிஸ் அவர் என்னென்ன லோனெல்லாம் வாங்கினார் அதெல்லாம் பிடித்தம் பண்ணப்பட்டதா, அதுக்கு க்ளோசிங் என்ட்ரி இருக்கா, இதெல்லாமே ஒரு இதில் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அவருடைய அப்பாயின்மெண்ட் என்ட்ரி இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும். அப்புறம் ரெகுலரைசேஷன் ஆர்டர் எஸ்ஆரில் என்ட்ரி போட்டிருக்கா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி அவருடைய ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணி அது எஸ்ஆரில் என்ட்ரி ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும்.
அப்புறம் அவர் எப்போல்லாம் ப்ரமோஷன் ஆகிருக்காரோ அதுக்கான என்ட்ரிஸ் எல்லாம் இருக்கா, அதே மாதிரி லீவ் எடுத்திருப்பார் அதுக்கான என்ட்ரிஸ் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். அதே மாதிரி லீவ் அக்கௌண்ட்டு அது கரெக்டாக கிரெடிட் கொடுத்துருக்காங்களா, அந்த கிரெடிட்லேருந்து அவர் எடுத்த லீவுலாம் கரெக்டாக கழிச்சிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே அவர் எஸ்ஆரை வந்து தரவாக செக் பண்ணி பார்த்துறது நல்லது. இதை வந்து 2 கட்டத்தில் அதை செக் பண்ணுறது நல்லது. ஒரு கீழ்நிலை அலுவலர் அட்லீஸ்ட் அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டோ அதை செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சூப்பர் லெவலில் இருக்கிறவங்க அதை செக் பண்ணி பார்க்குறது நல்லது. ஏன்னா ஒருத்தரே பார்த்தோம்னா எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி தோணும். கடைசியில் பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல முக்கியமான இடத்துல வந்து அந்த என்ட்ரி விட்டு போயிருக்கும், அல்லது ஆஃபீஸருடைய கையெழுத்து விட்டு போயிருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து முன்கூட்டியே நம்ம செக் பண்ணி வச்சுட்டா லெஸராக அதை பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து நிர்வாக தரப்பில் பார்க்க வேண்டிய பணிகள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதே இது அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட தரப்புலேருந்து அவர் என்ன தயாராகிக்கணும் அப்படின்னு பார்த்தா அவருக்கும் இதே கண்டிஷன்ஸ் தான். 6 மாதத்துக்கு முன்னாடியே கவர்மெண்ட் டியூஸ் எல்லாம் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை உடனே கட்டி முடிக்கிறதுக்கு அவர் வந்து தயாராகிக்கணும். அதே மாதிரி அவருடைய எஸ்ஆரை அவர் வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அவர் கண்ணில் ஏதாவது குறைகள் பட்டு அவர் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதையும் வந்து பணியில் இருக்கும்போதே நிவர்த்தி பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும். அதே மாதிரி அவருக்கு வேண்டிய அரியர்ஸ், அவருக்கு வர வேண்டிய அரியர்ஸ் ஏதாவது இருக்குன்னு சொன்னால் அவர் வந்து அவருடைய பணிக்காலத்திலேயே வாங்கிக்கிறது நல்லது. இன்க்ரிமெண்ட் ஏதாவது போடாமல் பெண்டிங் இருக்கும், அதை வந்து உடனே கேட்டு வாங்கி போட சொல்லணும். வேறு ஏதாவது பே அரியர்ஸோ வேறு ஏதாவது அரியர்ஸோ அவருக்கு கிளைம் இருக்குது பெண்டிங்கில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் ஓய்வு பெறும் நாளுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே கேட்டு வாங்கி அதனுடைய பலன்களெல்லாம் அவர் வாங்கிக்கிறது நல்லது. அதே மாதிரி டிஏ பில் ஏதாவது பெண்டிங் இருக்கும், எம்ஆர்பி பெண்டிங் இருக்கும், இதெல்லாம் வந்து அவருடைய சர்வீஸ் பீரியடுக்குள்ளேயே அவர் வந்து வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னு சொன்னால் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து திருப்பி மறுபடியும் ஆஃபீஸுக்கு போய் அவருடைய கோரிக்கை வைக்கிறது அப்படிங்கிறது அது நல்லா இருக்காது. ஏன்னு சொன்னால் அவர் எந்த மாதிரி பணிக்காலத்தில் பிஹேவ் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு தான் அவரால் உணர முடியும். அவர் என்ன தான் நல்ல சர்வீஸ் போட்டிருந்தாலும் கூட ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு ஒரு ரிட்டையர்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு அவருடைய வேலை பார்த்த ஆஃபீஸுக்கு திரும்பி போகிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கான அந்த ரிசப்ஷன் வேறு மாதிரியாக தான் இருக்கும். ஏன்னா பதவியில் இருக்கும்போது நமக்கு சில அதிகாரங்கள் இருந்திருக்கும், அப்போ நம்மளுடைய சபார்டினேட் வந்து நமக்கு கட்டுப்பட்டு நடந்திருப்பாங்க. இப்போ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நம்மகிட்ட எந்த விதமான அதிகாரமும் இருக்காது. அப்போ வந்து நம்மளுடைய சபார்டினேட்டாக இருப்பாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்டாக கூட இருப்பாங்க, நம்மகிட்ட வேலை கற்றுக்கிட்டவங்களாக கூட இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம ரிக்வஸ்ட் தான் பண்ண முடியும். அதனால் ஓய்வு பெறுவதற்கு முன்னாடியே சர்வீஸில் இருக்கும்போதே நமக்கு என்னென்ன அரியர்ஸ் எல்லாம் வரணுமோ அது எல்லாமே கேட்டு வாங்கி ரிட்டையர்மெண்ட் டேட்டில் எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இல்லாமல் நம்ம ஓய்வு பெறுவதற்கான வழிவகைகளை நம்ம செஞ்சுக்கணும். ஒன்று. அப்புறம் ரிட்டையர் ஆகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எந்த விதமான ஆர்கியூமெண்ட்ஸும் யாருக்கிட்டையும் வச்சுக்கூடாது, குறிப்பாக நம்மளுடைய மேல் அதிகாரிக்கிட்ட. ஏன்னு சொன்னால் ரிட்டையர் ஆக போகையில் நம்ம மேலே ஏதாவது ஒரு பேட் ரிமார்க்ஸ் வந்து ஏதாவது பேப்பர் நம்ம கையில் கொடுத்துட்டாங்க, எக்ஸ்ப்ளனேஷன் கால் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டு அந்த மூடு வந்து மாறி போயிடும். அதில் என்ன மாதிரியான முடிவு வேணாலும் நிர்வாகம் எடுக்கலாம். அதனால் ரிட்டையர் ஆகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி எந்த விதமான ஆர்கியூமெண்ட்ஸோ ஆஃபீஸர்கிட்ட ரூல் பேசுகிறது வேறு விதமான பிஹேவியர் எதையுமே நம்ம வச்சுக்கூடாது. ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்லேயே கொண்டு போகணும். அப்போ தான் வந்து நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டு நல்லபடியாக அமையும். இதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் லைன்லேயும் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் தெரிஞ்சுக்கணும். இதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? நன்றி, வணக்கம்.